லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 36வது வசனம். லூக்கா 6:36. எடுத்தவங்க வேகமா சத்தமா வாசிக்கலாமா? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். சரி, ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட இரக்கமுள்ளவர்களாக இருக்க, யாரிடத்துல இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலையும் நாம் இரக்கமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய விருப்பம் என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறார், நாம் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி நமக்கு இரக்கம் காட்டுகிறாரோ அதே போல நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டுமானால் இரக்கம் செய்ய வேண்டும், இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பி மர்சிஃபுல். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். என்னங்க பேச மாட்டீங்க? ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த பூமியில இரக்கமற்ற ஒரு குணம் மனிதர்களுக்குள்ள வருகிறதை பார்க்கிறோம். மனிதர்கள் இரக்கமற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஈவு இரக்கமற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் நியூஸ் செய்தித்தாள்கள்லையும் செய்திகள்லையும் பார்க்கும் பொழுது ஈவு இரக்கமற்ற காரியங்கள் நடக்கிறது. மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள். நம்ம அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம யோசிக்கிறோம், கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம எப்படி இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம எப்படி ஒரு உயிரை எடுக்க முடிகிறது? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்திருக்கிறார்களே. கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம ஒரு மனிதனுடைய குடும்பத்தை சீரழித்திருக்கிறார்களே என்று சில காரியங்களை எல்லாம் செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும் என்று பவுல் அப்போஸ்தலன் அன்றைக்கே உரைத்திருந்தார். கடைசி நாள்ல என்ன குறைஞ்சி போகுமா? அன்பு குறைஞ்சி போகும். மனிதர்கள் எல்லாம் மிருக குணம் உள்ளவர்களாய் மாறுவார்கள், ஈவு இரக்கமற்றவர்களாய் மாறுவார்கள். ஆனால் நல்ல கவனிங்க, இந்த அன்பு குறைந்திருக்கிற உலகத்துல, சமுதாயத்துல, ஈவு இரக்கம் இல்லாத மனிதர்கள் மத்தியில கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம இரக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாம் பிதாவை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய தேவனை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் சில பிள்ளைகள் எல்லாம் பண்றதை பார்க்கும் பொழுது அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு பாரு, அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு பாரு, சொல்றோம் இல்லையா? அதே போலதான் நம்ம இரக்கத்தை, நம்ம செய்கிற இரக்க காரியங்களை பார்க்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற இரக்க குணத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் சொல்ல வேண்டும், இவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், இவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள், இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போ முதல்ல நம்ம ஏன் இரக்க குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 3 காரணத்தை சொல்லிட்டு அதன் பின்பதாக எப்படி இரக்க குணம் உள்ளவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழ முடியும். நல்லதான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, தேவன் பாவத்தில் இருந்த நம்மை, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ரட்சித்து நம் மீது இரக்கம் காட்டி இருப்பதனால நாமும் அதே இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் இரக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும்? ஏன் இரக்க குணத்தை வெளிப்படுத்த வேண்டும்? நான் முன்பு சொன்னதுதான். ஏனென்றால் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி இருக்கிறதுனால அதை பெற்றுக்கொண்ட நாம் அந்த இரக்கத்தை நம் மூலமாக இந்த உலகத்திற்கு கடத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஒரு ஓமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 18வது அதிகாரத்தின் 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். த பேரபிள் ஆஃப் அன்ஃபர்கிவிங் சர்வெண்ட் அப்படின்னா மன்னிக்க முடியாத ஒரு ஊழியனை குறித்துதான ஒரு ஓமை இது. சரிங்களா? அங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த ஓமையில சொல்லுகிறார், ஒரு மனிதன் ஒரு எஜமானனிடத்துல கடன்பட்டு இருக்கிறான். ஆமென். நிறைய காசு கடன்பட்டு இருக்கிறான். அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை, அது அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை. அவனுடைய எஜமானன் அழைத்து, உன்னுடைய தொகையை நீ செலுத்து. ஐயா, என்னால முடியாது, என்கிட்ட பெரிய பாரம் இருக்கு என் வாழ்க்கையில. அப்ப அவன் சொல்றான், உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எனக்கு என்ன பண்ண, அடிமையா கொடுத்து விடு. இவன் கெஞ்சி கதறதை பார்த்த உடனே கடன் கொடுத்து அந்த மனிதன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனை மன்னித்து விடுகிறான். அவனுடைய இயலாமையை பார்த்து நினைத்து அவனை என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா மன்னித்து விடுகிறான். He forgives him. நீ உன்னுடைய கடன் அடைக்க வேணாம், போ, புறப்பட்டு போ. இவன் போகிற வழியில இவனிடத்துல கடன் வாங்கி, ரொம்ப சின்ன சொற்பமான தொகையை கடன் வாங்கின ஒரு மனுஷன் வரான். அவன் சட்டையை பிடிச்சி கேட்குறான், எங்கடா என் கடன், எங்க என்னுடைய கடன்? அவன் சொல்றான், ஐயா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துடுறேன். அப்போ அவன் சொல்றான், இத்தனை நாள் நீ என்னை ஏமாத்திட்டு இருக்க, உன்னை என்ன பண்ண போறது இல்லை, சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லும் பொழுது, இவனுடைய கடனை மன்னித்து எஜமானன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய வேலையாட்கள் பார்த்து எஜமானிடத்துல சொல்லி இவனை கொண்டு போய் எஜமானிடத்துல நிறுத்தும் பொழுது கவனிங்க நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஜமானன் சொல்றாரு, வாசிக்கலாமா? மத்தேயு 18வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 18வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் 30வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்டண கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாம ரட்சிக்கப்பட்டவங்க இரக்க குணம் உள்ளவர்களா இந்த பூமியில வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டியிருக்கிறது போல நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அல்லேலூயா. நாம இரக்கம் காட்டலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மை சிட்சிப்பார், தண்டிப்பார். இந்த ஓமையினுடைய அர்த்தம் என்ன? கடைசி வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் காண்பித்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்காவிட்டால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் காண்பிக்க வேண்டிய இரக்கங்களை காண்பிக்காமல் அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவ பிள்ளைகளை சிட்சிப்பார். அது பாவமாய் மாறுகிறது. நம்ம இரக்கம் காட்ட வேண்டிய நேரத்தில் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பியாமல் போவோமானால் அது பாவம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நீ அதை செய்யாமல் போவாயே ஆனால் அது பாவம். புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறாரு, நன்மை செய்ய திராணி இருந்து ஒரு மனிதன் அந்த நன்மையை செய்யாமல் போவானானால் அது பாவம். அப்போ இரக்கம் செய்வதற்கு ஆண்டவர் பலனை கொடுத்து, இரக்கம் செய்வதற்கான எல்லா விதமான வழிவாசலையும் ஆண்டவர் கொடுத்து, நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி மற்றவர்களுக்கு நம்ம இரக்கம் காண்பியாமல் நாம் வாழ்வோமானால், கவனிங்க, அது பாவமாய் மாறுகிறது. தேவன் அதை சிட்சிக்கிறார். கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா.
அப்ப ஏன் இரக்கம் காண்பிக்க வேண்டும்? ஏன் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும்? ஆனால் ஏனென்றால் தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். நாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்ம இரக்கம் காண்பியாமல் நாம் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் பல மணி நேரம் அந்நிய பாஷையை பேசுகிறேன், நான் பல மணி நேரம் வேதத்தை தியானிக்கிறேன், நான் தொடர்ந்து சபைக்கு வருகிறேன், இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு அது ஒரு வெறும் சடங்காச்சாரியமாக தான் இருக்கும். வெறும் சடங்காச்சாரியமாக தான் இருக்கும். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில ஏன் இரக்க குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? ஏன் இரக்க குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? ஏனென்றால் தேவனை நாம் வெளிப்படுத்துகிறோம். முதலாவது ஏன் இரக்க குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் தேவனை தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்தார், நாம் பிறருக்கு இரக்கம் காண்பிக்கிறோம். God has showered his mercy upon us. God showed his mercy upon us. So we should show the same mercy to others. மற்றவர்களுக்கும் நாம் இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல இதனுடைய டீப் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு, இந்த செய்தியினுடைய ஆழத்துக்கு நம்ம போவோம்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனா சத்தியம் அதுதான். சத்தியம் கொஞ்சம் இருந்தாலும் பார்த்துடலாம். யாக்கோபு 2வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல பக்கம் 313, யாக்கோபு 2வது அதிகாரத்தின் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு என்ன கிடைக்குதா? நம்ம இரக்கம் காட்டலன்னா நம்ம மேல என்ன வருமா? இரக்கம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு வருமா? அப்ப கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவங்க மீது நியாய தீர்ப்பு வருமா? ஒரு கேள்வி வருது. இது வந்து ஒரு பெரிய உபதேசம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நான் உங்களை கொண்டு போய் குழப்ப விரும்பல, ரொம்ப எளிமையா நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இருதயத்தில் பாவத்தை எல்லாம் விட்டு விலகி, தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு விலகி உண்மையாகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருப்பானால் அந்த மனிதன் நிச்சயமாய் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. இல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துறோம், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இரக்கம் காண்பியாமல் கடினப்படுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மை சிட்சிக்கிறார். அதுதான் நமக்கு இதுக்கு முந்தைய வசனத்துல வாசிச்சோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மத்தேயு 18ல ஒரு உவமையில வருது இல்லையா? அங்க வாசிச்சது அதுதான். ஆண்டவர் நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பியாமல் போகும் பொழுது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லியும் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பியாமல் தன்னுடைய இருதயத்தை வாழ்நாள் முழுவதும் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிற மனுஷன், அந்த மனிதன் உண்மையாகவே ரட்சிக்கப்படல. அந்த மனிதன் உண்மையாகவே இயேசு அந்த மனுஷனுக்குள்ள இல்ல. ஏன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணலன்னா இரக்கம் செய்யல. அதனாலதான் யாக்கோபு இந்த 2வது அதிகாரத்துல இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 2வது அதிகாரத்தை எங்க இருந்து எது வரைக்கும் படிக்கணும்னா 8வது வசனத்துல இருந்து 26வது வசனம் வரைக்கும் சேர்த்து படிச்சாதான் இங்க யாக்கோபு சொல்ல வர செய்தியினுடைய சாராம்சமே நமக்கு புரியும். 8ல இருந்து 26 வரைக்கும் வாசிக்க வேணா, நான் புரிய வச்சுட்டேன். கவனிக்கிறீங்களா? இப்ப யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்னது கிரியை இல்லாத விசுவாசம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை இல்லாத விசுவாசம் என்று சொல்லும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன். ஆனா என்னுடைய செயல்கள் இருக்கு பாத்தீங்களா, இவைகள் எல்லாம் அன்பு இல்லாமல், இரக்கம் இல்லாமல், நற்கிரியைகள் இல்லாமல் இருக்குமானால் யாக்கோபு எழுதுகிறாரு, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்தது. ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ பிறர் மீது அன்பு காட்டாமல் இருக்க முடியாது.
இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் பிறர் மீது இரக்கம் காண்பியாமல் இருக்க முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் பிறருக்கு நன்மை செய்யாமல் வாழ முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்து விடுவாரானால் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நற்கிரியைகள் நமக்குள்ளே வந்துடுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில கிரியை இல்லாத நம்ம செயல்ல காண்பியாம நான் வெறுமனே இயேசுவை தெய்வமா ஏத்துக்கிட்டேன், ரட்சகரா ஏத்துக்கிட்டேன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கை உள்ள இருக்கிற விசுவாசம் அது பிரயோஜனமற்றது. அது செத்து போன விசுவாசம், மாய்மாலமான விசுவாசம். விளங்குதா? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யாக்கோபு என்ன சொல்ல வராரு இங்க? நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களா இருப்போமானால் நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இரக்கம் உள்ள மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிப்போம், மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்வோம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நாம இரக்கம் செய்யணும். ஒருவேளை இரக்கம் செய்யாமல் போவோமானால் தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தில் கொண்டு வருவார், சிட்சிப்பார். இந்த பூமியிலே சிட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியிலே என்ன பண்ணுவாரு? சிட்சிப்பாரு. ஆனா நம்முடைய இருதயத்தை வாழ்நாள் முழுக்க நம்ம கடினப்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் ஒழுங்கா மணந்துரும்ல, நம்ம இன்னும் சரியா மணந்துரும்ல அப்படின்றதுக்கு அர்த்தம் அது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கவனிங்க, தேவன் நல்லா கவனிங்க, தேவன் நம் வாழ்க்கையில இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, ஏன் நம்ம இரக்கத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அது தேவ கட்டளை. அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. Because God commands us to do that. God commands us to do so. தேவன் நாம் இரக்கம் காண்பிக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். மீகா 6வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், மீகாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிங்க. மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆண்டவர் நன்மை எதுன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரா? காண்பித்திருக்கிறார். எது நன்மையா? இரக்கத்தை நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் வேற என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனிடத்தில் மனத்தாழ்மையாய் நடப்பது. அப்ப இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? இரக்கத்தை சிநேகித்துக் கொள்ளுங்கள், இரக்கமுள்ளவர்களாய் வாழுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இரக்கமுள்ளவர்களாய் வாழுங்கள், அது கட்டளை. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த கடலையை விட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ உன்னை சிநேகிப்பது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது புதிய ஏற்பாட்டு கட்டளை அல்ல, பழைய ஏற்பாட்டில் இதுதான் கட்டளை. ஆனா ஜனங்க என்ன பண்ணாங்க? இதை விட்டுட்டாங்க. இதை விட்டுட்டு மற்ற எல்லா காரியங்களையும் செஞ்சாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணா? ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்தினான். ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து சொல்லுங்க பலி செலுத்தினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? பண்டிகைகளை கொண்டாடினான். தேவனுடைய ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் என்ன பண்ணானா? பண்டிகைகளை கொண்டாடினான். பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் செலவு செய்து பண்டிகைகளை கொண்டாடினான். அன்னைக்கு ருபீஸ் கிடையாது, வேற அமௌண்ட் தான், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆனா எதை விட்டுட்டாங்க? நியாயம் செய்வதையும் ஏழை எளிய மக்களுக்கு இரக்கம் காட்டுவதையும் மற்ற சகோதர சகோதரிகளிடத்தில் இரக்கம் காட்டுவதையும் விட்டு விட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷனே, நன்மை இன்னதென்று ஆண்டவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நீ அதையெல்லாம் விட்டுட்ட.
நியாயம் செய்யறதை விட்டுட்ட, இரக்க குணம் உனக்குள்ள இல்லவே இல்லை. ஆனா மற்ற சடங்காச்சாரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாயே. வேதத்துல பல இடத்துல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்களை நீங்கள் சரியா கொஞ்சம் கவனமா படிச்சு பார்ப்பீங்கன்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கலாம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கலாம், எசேக்கியேலா இருக்கலாம், மீகாவா இருக்கலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா விதமான சடங்காச்சாரியங்களையும் செய்றீங்க, ஆனா உங்களிடத்துல நியாயமும் நீதியும் இரக்கமும் இல்லை என்று தேவன் அந்த ஜனங்களை கண்டிக்கிறார். ஆமென். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் நேரத்துல எல்லாம் நான் பார்த்தேன், என்னுடைய மனைவி கிட்ட கூட பேசிட்டு இருக்கும்போது என் மனைவியும் சொன்னாங்க, சில சபைகள் எல்லாம் பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த சபைகளை டெக்கரேஷன் பண்ணுவாங்களாம். பல லட்சங்கள் செலவு பண்ணுவாங்களாம் டெக்கரேஷனுக்கு மட்டுமே. லேக்ஸ். நம்ம சர்ச்சில் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முதல்ல வேணான்னு சொன்னேன். இல்லை பண்ணலாம், எல்லாரும் பண்ணுவாங்க. பாருங்க, விசுவாசிகளுக்காக நம்ம என்னெல்லாம் பயந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. வந்தால் கேட்பாங்க, என்ன ஐயா நம்ம சர்ச்சில் லைட்டே போடல, ஒரு கலர் பேப்பரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த சர்ச்சிலெல்லாம் பண்ணியிருக்காங்களே. நாம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம அலங்கரிக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் இந்த ஆலயத்தை அலங்கரிக்கிறத விட்டுறோம். அதான் மெய்யான சத்தியமே. இந்த சத்தியத்தை விட்டுட்டு கட்டிடங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பயந்து நாங்களும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், ஒரு 1500 ரூபா கொடுக்குறேன் டெக்கரேஷன் பண்றதுக்கு. எவ்வளோ? சில இடங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் 1000, 10,000, 5,000, 20,000, 1500 ரூபா. என் மனைவி கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்களா, நீ சார்ஜ் வாங்கி என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் 3 வாரம், இப்போ பாருங்க எல்லாமே கழட்டியாச்சு. சில சபைகளில் வாடகைகளுக்கு எடுப்பாங்க, சில காரியங்கள் எல்லாம் எடுத்து லட்சங்கள் செலவு பண்ணுவாங்க. நான் தப்பு சொல்லலை, ஆனால் நான் யோசிப்பேன், அவ்வளவு லட்சங்கள் அங்கே செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கிராமங்களில் சபைகளை கட்டி கொடுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 100 குடும்பத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். இல்லையா? இப்போ நம்ம அந்த மாதிரி செலவு பண்ண முடியாதா சொல்லுங்க? என்ன கர்த்தர்னா நம்மளை வந்து அவ்வளோ போர் சர்ச்சா வச்சிருக்காரு? இல்லை, கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு. நீங்கள் கொடுக்குறீங்க, கர்த்தர் சபையை ஆஸ்வதிக்கிறாரு. நினைச்சா 1500 ரூபாய் இல்லை, 50,000 ரூபா கூட சபை அலங்கரிக்கிறதுக்கு இந்த சபையிலேருந்து நம்மால என்ன பண்ண முடியும்? செலவு பண்ண முடியும். இல்லையா? ஆனால் ஏன் செலவு பண்ண மாட்டோம்? அது சிந்திக்கணும். நம்ம ஏன் செலவு பண்ண மாட்டோம்? இப்போ நம்ம நிறைய உதவிகளை செஞ்சோம். கிறிஸ்மஸ் நாட்கள்லையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடி நிறைய உதவிகளை செய்தோம். பல ஆயிரங்கள் செலவாச்சு. அவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரம்மாண்டமா அப்படியே ஃபுல்லா அங்கிருந்து இங்க வரைக்கும் பேனர் லைட் அப்படியே போட்டு காமிச்சிருக்கலாமே. தேவன் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணல சொல்லுங்கம்மா? அதை விரும்பல. ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா இரக்கத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணீங்கன்றது ஆண்டவர் விரும்பல. நம்ம என்ன இந்த புறம்பான அலங்கரிப்பை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த ஜனங்கள் அதை செய்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு வசனம் மாத்திரம் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். ஆமோஸ் 5வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், அதே மீகாவுக்கு ஒபதியாவுக்கு முன்பதாக வரும். ஆமோஸ் 5வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் பக்கம் 1067 21வது வசனத்திலிருந்து, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உன் பாட்டுகளின் இறைச்சல் என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப சொல்றாரு, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்களை பார்த்து, உன் பண்டிகையை நான் வெறுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் 2வது வருகையில வரும்பொழுது சொல்லுவாரு, நீங்க கொண்டாடின கிறிஸ்மஸை நான் வெறுக்கிறேன்னு. ஒரு ஆமேன் கூட வரல பாருங்க. நீங்க இல்லைங்க, நம்ம இல்லை, நம்ம சரியான கிறிஸ்மஸ் தான் கொண்டாடணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய இடத்துல நடக்கிற கிறிஸ்மஸை அப்புறம் மற்ற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வரும்போது சொல்லுவார் போல, உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன். ஏன்னா அங்க என்ன இருக்குன்னா பிரம்மாண்டம் இருக்கிறது, உள்ள இரக்கம் இல்லை, அன்பு இல்லை,
ஒருவரை ஒருவர் நேசிக்கல, ஒருவருக்கு ஒருவர் பகையா இருக்கிறீங்க. ஒருத்தர் வாங்கினா ஒருத்தர் சாப்பிட மாட்டீங்க. ஒரு கூட்டத்தார் சாப்பாடு கொடுத்தா இன்னொரு கூட்டத்தார் சாப்பிட மாட்டீங்க. ஒரு கூட்டத்தார் சபைக்கு வந்தா இன்னொரு கூட்டத்தார் சபைக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க. நீதியும் நியாயமும் இரக்கமும் இல்லை. ஆனா எல்லா விதமான பிரம்மாண்டமும் உங்களுடைய பண்டிகையில இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பண்டிகையை நான் பகைத்து வெறுக்கிறேன். ஆசரிப்பு நாட்கள் பிரியமில்லை, உங்களுடைய தகன பலிகள் எனக்கு பிரியமில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு, உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. நிறைய பேர் அதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே பிரம்மாண்டமா சில காரியங்களை எல்லாம் போட்டு அதையெல்லாம் பண்ண உடனே அப்படியே ஆண்டவர் அந்த ஆராதனையில இறங்கி அசைவாடுறாரு. சுத்தி எல்லா இடத்துலயும் லைட் 360 டிகிரில லைட் அடிக்குது. அப்புறம் முன்ன பின்ன எல்லா இடத்துலயும் புகை வருது. எங்க அந்த புகை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. தவறு கிடையாது, தவறு கிடையாது. லைட்ஸ் எல்லாம் போடுறது தவறு கிடையாது, புகை போடுறதும் தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது உச்சத்துக்கு போயிடுச்சு. இது இருந்தாதான் ஆராதனை, இது இருந்தாதான் என்னது, இது இருந்தாதான் ஆராதனை வீரர், இது இருந்தாதான் ஆராதனை வீரர். இப்போ இந்த உச்சகட்டத்துக்கு போயிட்டதுனால இதே மாதிரிதான் அன்னைக்கும் பாருங்க, சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாட்டின் இறைச்சலை என்ன விட்டு இறையுதுப்பா, தூக்கி போடுப்பா எல்லாத்தையும். என்ன நீ வீணையை வாசிச்சுக்கிட்டு தம்பூர் அடிச்சுக்கிட்டு கொட்டை அடிச்சுக்கிட்டு நீ சத்தமா பாடிக்கிட்டு ஓ அப்படி இப்படின்னு கத்தி ஒரே பிரம்மாண்ட கூச்சலிட்டா அது எனக்கு பிரியமான ஆராதனை நினைக்கிறியா? எல்லாத்தையும் அகற்று. என் காதுக்கு அது எப்படி இருக்குன்னா இறைச்சலை போல இருக்கிறது. எஃப்எம்ல கரகர கரகரன்னு யாரையும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாட்டு ஆராதனை எனக்கு எப்படி இருக்கு? இறைச்சலை போல இருக்குது, அகற்று. அதுல ஒரு வார்த்தை சொல்ல, உன் வீணை ஓசை நான் கேட்க மாட்டேன்றார். உன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய ஓசை நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க. ஏன்னா உனக்குள்ள நீதி இல்லை, நியாயம் இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை, எந்த ஒரு நல்ல குணமும் இல்லை, ஆவியின் கனிகள் எதுவுமே இல்லை. ஆனா நீ என்ன பண்ற? பண்டிகைகளின் பிரம்மாண்டம் உன்னிடத்தில் இருக்கிறது, பலிகளின் கொழுமை உன்னிடத்துல, பணங்கள் இருக்கிறது, உன்னிடத்துல ஆரவாரம் இருக்கிறது, உன்னிடத்துல எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது. ஆனால் உள்ள என்ன இல்லைன்னா நீதியும் நியாயமும் இரக்கமும் அன்பும் ஆவியின் கனிகளும் இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, முக்கியமானதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கியப்பா. காலை வேளையில சபையே, ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்ம கொஞ்சம் பின்னோக்கி வரணும். எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க பின்னோக்கி வரணும்? எல்லாம் முன்னோக்கி போகணும்னு சொல்லுவாங்க. என்ன பாஸ்டர் நீங்க பின்னோக்கி வரணும்ன்றீங்க? வாழ்க்கையில முன்னோக்கி போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எங்க வரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பின்னோக்கி கொஞ்சம் வேதம் காட்டுகிற ஆராதனைக்கும் வேதம் காட்டுகிற உபதேசத்துக்கும் வேதம் காட்டுகிற கிறிஸ்தவத்துக்கு வரணும். எங்க வரணும்? எந்த கிறிஸ்தவம்? எல்லாரும் சொல்லுங்க. எது காட்டுகிற கிறிஸ்தவம்? வேதம் காட்டுகிற கிறிஸ்தவம். வேதம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை காட்டுகிறது? ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? இரக்கத்தை சிநேகித்து. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இரக்க குணம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களே என்ன பண்றதுன்னு சொல்லினா இரக்கத்தை காண்பிக்கிறது இல்லை, வெளிப்படுத்துறது இல்லை. நம்முடைய சொந்த குடும்பத்தாருக்கே இரக்கத்தை நாம் காண்பிக்க மாட்டோம். நம்முடைய சொந்த குடும்பத்துக்கே ஒரு கணவன் மனைவி மீது இரக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மனைவி கணவன் மீது இரக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிள்ளைகள் பெற்றோர் மீது இரக்கம் காட்டுறதே கிடையாது, பெற்றோர் பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க இந்த சபையில் இருக்கிறவங்க உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க இரக்கம் காட்டணும். நீங்க உங்களுடைய பெற்ற தாய்க்கும் பெற்ற தகப்பனுக்கும் இரக்கம் காட்டணும். கேள்வியா சொல்லுங்க. பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அத்தனை பிள்ளைகளுக்கும் இரக்கம் காட்டணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பத்தில் இரக்கத்தை வெளிப்படுத்தாம, நீங்க சமுதாயத்தில் இரக்கத்தை வெளிப்படுத்தாம, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வந்துட்டு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் சொல்லி நம்ம கேட்கறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பேசுங்க, அவர்கள் என்ன பெறுவாங்க? யார் இரக்கம் பெறுவாங்க?
இரக்கம் உள்ளவர்கள். அதனால தான் ஆண்டவர் அந்த உவமையை சொன்னார். யார் இரக்கம் காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படுகிறது. யார் இரக்கத்தை காண்பிக்காமல் தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் அநியாயமாய் துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிட்சையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் இரக்க குணம் உள்ளவர்களாய் மாறணும் நம்ம. ஆமென். கொஞ்சம் இல்லை, அதிக இரக்க குணம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இருக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் இரக்கத்தை காட்டுங்க. கணவனுக்கு இரக்கம் காட்டுங்க, மனைவிக்கு இரக்கம் காட்டுங்க, பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்க, பெற்றோருக்கு இரக்கம் காட்டுங்க, தேவையில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு இரக்கத்தை காட்டுங்க. இதெல்லாம் காண்பிக்காம நம்ம கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைச்சா அது நடக்காத காரியம். அது நடக்காத காரியம். சரி, மூன்றாவது ஏன் இரக்க குணம் வேணும்? வாசிங்க நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தின் 21வது வசனம். நீதிமொழிகள் 14:21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். அல்லேலூயா. தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ என்ன சொல்றாங்க? பாக்கியம் அடைவான். 20, 21 சேர்த்து தான் வாசிக்கணும். ஆக்சுவலா இந்த இதுல தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஆமென். வாசிக்கிறோம், தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். ஒரு இல்லாதவனை எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்லுங்க? பகைக்கிறாங்க. ஆனா ஒரு ஐஸ்வர்யவான் பணம் இருக்குமானால் அவனிடத்துல தெரியாதவன் கூட என்ன பண்றான்னா சிநேகிதனாய் மாறுகிறான். இன்னைக்கு இங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? காசு இல்லாதவங்களை, ஏழை எளிய மக்களை பகைத்து, அவர்களை வெறுத்து, அவர்களை நிராகரித்து, வெறும் இறக்கப்பட்டவர்களோடு கூட மாத்திரம் நம்முடைய சவகாசம் இருக்கிறதா? 2026 இந்த குணம் மாறணும். நான் இல்லாதவங்க கூட எல்லாம் சேர மாட்டேன், அவன் தரித்திரன், கஷ்டப்படுறவன், அவன் கடன்ல இருக்கிறவன், அவன் தேவையில் இருக்கிறவன், 300 ரூபாய் 200 ரூபாய் சம்பளத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறவன், அவன் வீட்டில் ஒரு ஸ்டவ் இல்லை, அவன் வீட்டில் ஒரு பைக் இல்லை, இவனுடைய உறவுலாம் எனக்கு தேவையில்லை, இவனுடைய ஐக்கியம் எனக்கு தேவையில்லை, இவனுடைய சொந்தம் எனக்கு தேவையில்லை, இவனுடைய நட்பு எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்டவங்களெல்லாம் ஏன் பாஸ்டர் சபையில் அனுமதிக்கிறாரு? இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் ஏன் சபையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன் இந்த மாதிரி வீடுகளை எல்லாம் போய் தேடி ஜெபம் பண்றாங்க? அங்கெல்லாம் ஜெபத்துக்கு நம்மளையும் கூப்பிட்டு போறாங்க. யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றேன், உங்களை கையெழுத்து கும்பிட்டு மனம் திரும்பிடுங்க. ஆமென். இந்த வசனம் சொல்லுது, தரித்திரனை எல்லாருமே பகைக்கிறாங்க, இல்லாதவனை எல்லாருமே. எல்லாருமே என்னது? பெத்த தாயும் தகப்பனும் கூட பிள்ளைகிட்ட காசு இல்லைன்னு மிதிக்கிறாங்க. இல்ல கணவனிடத்துல கணவன் சம்பாதிக்கிறவனா இல்லைன்னு மனைவி வெறுக்கிறான். அல்லது மனைவி இல்லாத ஒரு குடும்பத்தில் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே கணவன் அதை சொல்லி சொல்லி காட்டுறாங்க. நீ ஒண்ணுமே எடுத்துட்டு வரல, வெறும் ஒரு டம்ளர் கூட கொண்டு வரல. யாராவது சொல்றீங்களா இதெல்லாம்? நான் சொல்றேன், மனம் திரும்பிடுங்க. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசுறவங்க இருப்பீங்கன்னா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இல்ல இன்னைக்கு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கின பெற்றோர் இன்னைக்கு தரித்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்காம நம்ம இருப்போம் அப்படின்னா இது எல்லாமே இதுக்குள்ள அடங்குது. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். அப்படின்னா என்ன? ஒருத்தன் இல்லாதவனா இருப்பான்னா அவனுடைய சொந்தக்காரன், அவனுடைய குடும்பத்தாரே அவனை பகைக்கிறான், அவனுடைய இனஜன பந்துக்களே அவனை பகைக்கிறார்கள். அப்புறம் எப்படிங்க உலகம் ஏத்துக்கும்? கஷ்டப்படுற உங்களுடைய சொந்த பந்தங்களே நீங்கள் பகைப்பீர்களானால், தேவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தாரையே நீங்கள் வெறுத்து தள்ளுவீர்களானால் எப்படி இந்த உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்? எப்படி நீங்க இயேசுவை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும்? எப்படி நம்ம இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும்? இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு செல்வந்தன் இருந்தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். லூக்கா 16வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை வாசி. இது உண்மையிலே நடந்த சம்பவம், உவமை அல்ல. நிறைய பேர் இதை உவமை என்று பிரசங்கிக்கிறாங்க. அது உவமை கிடையாது, உண்மையிலேயே நடந்த சம்பவம்.
ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான், பெரிய ஐஸ்வர்யவான், ஆடம்பரமாய் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வீட்டு வாசல்ல யார் இருக்கிறது? ஒரு ஏழை மனிதன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக கூட வழி இல்லாத ஒரு மனுஷன் இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய பேர் என்னன்னா லாசரு. சாப்பிட்ட இலையில, எச்ச இலையில இருக்கக்கூடிய அந்த பருக்களையாவது என்ன பண்ணுவாங்க? குப்பையில நாய்க்கு போடுவாங்க. அப்ப அதையாவது நம்ம எடுத்து தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனா இந்த லாசர் அங்க காத்து கொண்டிருந்தான். நடந்தது என்ன? 2 பேரும் ஒரு நாள் மரித்து போனார்கள். இப்போ லாசருடைய ஆத்துமா எங்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? எல்லாம் சொல்லுங்க. இவனுடைய ஆத்துமா, இந்த செல்வந்தனுடைய ஆத்துமா எங்க போச்சுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எங்க போச்சு? போயிடுச்சு, நித்திய ஆக்கினைக்கு போயிடுச்சு. அங்க போய் கதறான், ஐயோ என்ன அனுப்புங்க. அவனை நான் என் வீட்டு வாசல்ல பார்த்தனே, என் வீட்டு வாசல்ல ஒண்ணுமே இல்லாம நான் போடுற எலும்பு துண்டுக்காக காத்திருந்தவன் அவன். நான் ஏதாவது ஒருவேளை ஒரு 5 கிலோ அரிசி கொடுப்பனான்னு சொல்லி காத்திருந்தவன் அவன், 1 கிலோ அரிசிக்காக காத்திருந்தவன் அவன் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறான், நான் இன்னைக்கு நரகத்துல வேதனைப்படுறேனே சொல்ற. பூமியில நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தேன், நீ அதை உதாசீனப்படுத்தி தகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தியப்பா. அதனால உன்னுடைய நிரந்தர இடம் இதுதான், நீங்க தான் நித்தியத்தை கழிக்கணும். நீ பூமியில பண்ண கிரியைக்கு, நீ செய்த அந்த கிரியைக்கு நீ உன்னுடைய வாழ்நாளை செலவழிக்க வேண்டிய இடம் இந்த நித்திய ஆக்கினை. ஆனா அவனும் இல்லாதவனா இருந்தான், அவன் தேவபக்தி உள்ளவனா இருந்தான், தேவனை மறுதலிக்கல, அவன் தேவ சமூகத்துல தான் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், 2026ல உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார், நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள், மற்ற யாராக இருக்கலாம், அவர்கள் தேவையில் இருக்கிறவர்கள், இல்லாதவர்கள், கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நீங்கள் நிராகரிப்பீர்களானால் அது பாவம். அது என்னது? பாவம். கர்த்தர் கணக்குல கொண்டு வருவார். எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கணக்குல கொண்டு வருவார். ஆமென். இப்போ ஆனா அதை சொல்லிட்டு 21வது வசனத்துல சொல்றாரு, பிறனை அவமதிக்கிறவன், அந்த பிறனை யாரு? அந்த ஏழை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன், அந்த பிறன் யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 20வது வசனத்துல வர தரித்திரன். அப்போ தரித்திரனாகிய ஒருவனை அவமதித்து அவனை நிந்திக்கிறவன், பகைக்கிறவன், உதாசீனப்படுத்துகிறவன் பாவம் செய்கிறான். ஆனால் அந்த தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். அல்லேலூயா. ஏன் இரக்க குணம் உள்ளவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழ வேண்டும்? ஏனென்றால் நாம் இரக்க குணம் உள்ளவர்களாய் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த பாக்கியம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பாக்கியவதி, பாக்கியவான், பாக்கியசாலின்னு சொல்றாங்க இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிர்ஷ்டசாலிங்க, கொடுத்து வச்சவன், ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொல்லி அர்த்தம் இந்த பாக்கியவான் அப்படின்ற வார்த்தைக்கு. அப்ப யார் அதிர்ஷ்டவாளி, யார் அதிர்ஷ்டசாலி, யார் ஆஸ்வதிக்கப்பட்டவன்? எந்த ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறானோ அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அதனாலதான் வாசிக்கிறோம், வாசிங்க 42வது சங்கீதத்துக்கு வருவீர்களானால், 42வது சங்கீதத்துக்கு வருவீர்களானால் அங்க வாசிக்கிறோம் 2வது வசனமும், மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் இருங்கப்பா, 41வது சங்கீதம், 41வது சங்கீதத்தின் முதல் வசனம் வாசிப்பீங்கன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அங்க பாருங்க, சிறுமைப்பட்டவன் மீது சிந்தை உள்ளவன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். நம்ம இரக்க குணம் உள்ளவர்களா இருப்போம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? பாதுகாத்து உயிரோட வைக்கிறாரு, ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அற்ப ஆயுஷ்ல போக மாட்டோம், ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை
ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் என்னென்ன சொல்றாரு பாருங்க தாவீது. நம்ம இரக்க குணம் உள்ளவர்களா இருப்போமானால் தேவன் என்னெல்லாம் நமக்கு செய்வாராம். தீங்கு நாளில் நம்மை விடுவிப்பாரா, நம்மை பாதுகாப்பாரா, உயிரோடு வைப்பாரா, பூமியில நம்ம பாக்கியவான்களா இருப்போமா, நம்முடைய சத்துருக்கள் இஷ்டப்படி நம்ம என்ன பண்ண மாட்டாரா, ஒப்பு கொடுக்க மாட்டாரா, வியாதி நமக்கு வந்தாலும் ஆண்டவர் அந்த வியாதிகள்ல இருந்து நமக்கு சுகம் பலன் தருவாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வேதம் சொல்லுகிறது இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கணும்? நம்பர் 1, ஏன் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு இரக்கத்தை காண்பித்தார், நாம் பிறருக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, ஏன் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் தேவன் அதை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அது தேவ கட்டளை. ஆமென். அது என்னது சொல்லுங்க? தேவ கட்டளை. தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இரக்க குணம் உள்ளவர்களா இருங்கள் என்பது கட்டளை. That's a command from God. மூன்றாவது, ஏன் இரக்க குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும்? ஏனென்றால் இரக்க குணம் உள்ளவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரக்க குணம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எங்க இரக்கம் பெறுவாங்க? தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.